மார்க்கெட் நேற்று மாதிரி புட் சைட் மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆயிருப்பீங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி நேற்று அனாலிசிஸில் சொல்லிடுவோம், மார்க்கெட் வந்து புட் சைட் பட் வேலிடிட்டி இருக்குது, அதனால கால் சைட் மூவ் ஆகும் அப்படின்னு. நியர்லி இன்ட்ராடே மூவ்மெண்ட்டில் 1% ஐக்கு போயிருக்குது. ஸோ நிஃப்டி ஒரு நல்ல புஷ்பேக்காக அப்சைட் கொடுத்துருக்கு. அண்ட் தென் இதை தான் நான் நேற்று நடந்த ஃபால் ஈவினிங்லையும் சொல்லியிருப்பேன், மார்க்கெட் இந்த ஃபால்க்கு அப்புறம் கால் சைட் மூவ் ஆகணும் அப்படின்னு. அது தான் நடந்திருக்கு. அண்ட் தென் டுடேயோடைய அனாலிசிஸ் பார்ப்போம். டுடே மார்க்கெட் புட் சைட் ட்ரெண்டை ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்கான கரெக்ஷன், இனிஷியல் கரெக்ஷனாக பண்ணோம். ஸோ கால் சைட் மூவ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதுதான் டேட்டாவும் ஷோ பண்ணுது. புட் பட் கால் பொட்டன்ஷியல் வித் ஸ்ட்ராங் மூவ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்குது. அண்ட் தென் இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தா, ஆல்ரெடி நேற்றே வந்து ஆர்பிஐயோட கவர்னர் நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் 7% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எலெக்ஷன் அண்டு குளோபல் லே ஆஃப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸ் கன்சர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ ஷார்ட் டேர்மில் நாளைக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்டு எப்போவுமே ஃபால் ஆகிறது தான் ரீசன் வேணும். அப்போக ரீசன்ஸ் பெருசாக தேவைப்படாது. காமாக இருந்தாவே அப்சைட் மூவ் ஆகும். ஸோ டுமாரோடைய கன்க்ளூஷன் அப்சைட் மூவ் இருக்கலாம், வித் ஸ்ட்ராங்காகவும் மூவ் ஆகலாம். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தப்பு சரி செய்கிறது மூலியமாக தான் கற்றுக்க முடியும். அண்ட் தென் டவுட்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.